ஒரு நிறுவனம் ஒவ்வொரு வாரமும் இருவிதமான கணிப்பான்களை உற்பத்தி செய்கின்றது. அவற்றில் ஏ வகை கணிப்பான்கள் எக்ஸ் எண்ணிக்கையும் பி வகை கணிப்பான்கள் ஒய் எண்ணிக்கையும் உள்ளன. வார வரவு மற்றும் செலவு சார்புகள் ரூபாயில் முறையே ஆர் மற்றும் சி தரப்பட்டுள்ளன. லாபச்சார்பு கண்டுபிடிக்க அதுக்கப்புறம் நமக்கு ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது டோ பி பை டோ எக்ஸ், டோ பி பை டோ ஒய். லாபச்சார்பு தான் வந்து பி. லாபம் அப்படின்னா என்ன நமக்கு? அதாவது வரவுல இருந்து செலவு போறது எல்லாம் செலவை கழிச்சிட்டோம்னா மீதி உள்ளது எல்லாமே நமக்கு லாபம் தான். ஸோ அதுதான் நமக்கு லாப சார்பு. இங்க வரவு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு செலவு அப்படின்னு சொல்லிட்டு சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு வரவு மைனஸ் செலவு ஆர் மைனஸ் சி தான் நம்மளுடைய லாப சார்பு. ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம். நமக்கு இங்க வந்து பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் மைனஸ் சி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஓகே, ஸோ இப்போ அதனுடைய வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 80x பிளஸ் 90y பிளஸ் 0.04xy மைனஸ் 0.05x² மைனஸ் 0.05y ஸ்கொயர் மைனஸ் சி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ இது வந்து மைனஸ் 8x மைனஸ் 6y மைனஸ் 2000. ஓகே, இதை இப்போ சிம்பிளை பண்ண போறோம். நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தான் கிடைச்சிருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 80 மைனஸ் 8. ஓகே, ஸோ நமக்கு என்னது 72x கிடைச்சிருக்குது. இங்கே வந்து என்னது 90y, இது வந்து என்னது 6y. 90ல் 6 போச்சு அப்படின்னா என்னது நமக்கு 84y அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து என்ன இருக்கு, மற்ற எல்லா டைமே என்னது ஒரே டைம் தான். ஸோ பிளஸ் 0.04xy மைனஸ் 0.05x² மைனஸ் 0.05y ஸ்கொயர் மைனஸ் 2000. இது வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து என்னது ரெண்டாவது கணக்கு. ரெண்டாவது கணக்குல என்ன இருக்கு, டோ பி பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும், டோ பி பை டோ ஒய் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நாம வந்து டோ பி பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த சார்பை வந்து நம்ம எக்ஸை பொறுத்து பகுதி வகையிடல் செய்ய போறோம். அப்போ நமக்கு இந்த ஒய் ஸ்கொயர் டைம் எல்லாமே என்னது நமக்கு 0 மாறிடும். இங்கே வந்து என்னது 72x இருக்குது. இதை எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 72 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த டைம் வந்து என்னது பிளஸ் 0 பிளஸ் இங்கே வந்து என்னது xy அப்படின்னு இருக்குது. நம்ம வந்து என்னது எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அதனால என்னது பிளஸ் 0.04y அப்படிங்கிறது மாறி எக்ஸை வந்து எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு 1 கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் 0.05 அப்படின்னு இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு 2x கிடைக்கும். இங்கே வந்து என்னது இதுவும் 0 இதுவும் 0. ஸோ மைனஸ் 0 மைனஸ் 0. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா வந்து டோ பி பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 72 பிளஸ் 0.04y. அதுக்கப்புறம் இங்கே வந்து மைனஸ் 0.05 ரெண்டால பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் 0.1x. ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா வந்து இங்க டோ பி பை டோ எக்ஸ் வந்து 1200, 1800 அப்படிங்கிறதுல கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுல வந்து என்னது நான் டோ பி பை டோ எக்ஸ் ஓகே என்ன புள்ளி நமக்கு 1200, 1800. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்கு 72 பிளஸ் 0.04 பெருக்கல் நமக்கு 1800. ஓகே, மைனஸ் 0.1 பெருக்கல் 1200. இங்க வந்து 0.04 1800 பெருக்கும்போது அதுவும் நமக்கு 72 தான் கிடைக்கும். ஸோ 72 144. அதுல இருந்து நமக்கு 120 போச்சு அப்படின்னா நமக்கு 24 கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து என்னது 1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்னது டோ பி பை டோ ஒய் வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம வந்து டோ பி பை டோ ஒய் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அதாவது இதை வந்து என்னது ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னது எக்ஸ் டைம் அப்படிங்கிறனால அது வந்து 0 ஆயிரும். பிளஸ் இங்க வந்து என்னது 84y. ஸோ 84 மட்டும் இருக்கும். ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 மாறிடும். அதுக்கப்புறம் இங்க வந்து பிளஸ் 0.04x அப்படிங்கிறது மாறி ஒய்யை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும் 1 மாறிடும். அதுக்கப்புறம் இங்க வந்து இது எக்ஸ் ஸ்கொயர் டைம் அப்படிங்கன்னா இது வந்து 0 மாறிடும். அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது மைனஸ் 0.05 அப்படிங்கிறது என்னது மாறி ஒய் ஸ்கொயரை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 2y கிடைக்கும். அதுக்கப்புறம் இது வந்து என்னது மாறி. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து டோ பி பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு இங்க 84
பிளஸ் 0.04 எக்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு என்னது இங்க மைனஸ் 0.1 ஒய். ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நமக்கு தேவையான இந்த டோ பி பை டோ ஒய். ஓகே, ஸோ இந்த புள்ளி வந்து என்னது நமக்கு 1200, 1800 வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க வந்து என்னது நமக்கு 84 இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பிளஸ் இங்க 0.04 பெருக்கல் இது வந்து என்னது எக்ஸ். ஸோ இது வந்து என்னது 1200. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு என்னது மைனஸ் 0.1 ஒய். ஒய் அப்படிங்கிறது என்னது 1800. ஸோ 0.1 பெருக்கல் 1800. இதை வந்து சிம்பிளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னா மைனஸ் 48. ஓகே, நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இது ரெண்டையும் கண்டுபிடிச்சு அதனுடைய முடிவுகளை விளக்குக. ஓகே, ஸோ இது வந்து என்னது நமக்கு லாபம் சம்பந்தப்பட்டது. ஓகே, நமக்கு வந்து என்னது எங்க வந்து லாபம் கிடைக்குது, இங்க வந்து என்னது பிளஸ் அப்படிங்கும் போது என்னது நமக்கு லாபம் கிடைக்குது. மைனஸ் அப்படின்னா என்னது அது வந்து என்னது நமக்கு நட்டம். ஓகே, ஸோ நமக்கு எப்ப லாபம் வரும் அப்படின்னா வந்து இங்க வந்து என்னது எக்ஸ் தான் வேரியபிள், ஒய் வந்து மாறிலி. ஓகே, இங்க வந்து என்னது ஒய் வந்து வேரியபிள், எக்ஸ்ங்கிறது மாறிலி. ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒய் அப்படிங்கறது வந்து மாறிலினா என்னது அதை வந்து பிக்ஸ்டா வச்சுக்கிட்டு எக்ஸை வேரி பண்ணும்போது நமக்கு லாபம் கிடைக்கும். ஓகே, அதாவது பி வகை கணிப்பான்களை வந்து என்னது நாம மாறிலியா வச்சுக்கிட்டு ஏ வகை கணிப்பான்களோட உற்பத்தியை வந்து அதிகமா பண்ணாங்க அப்படின்னா வந்து நமக்கு கண்டிப்பா வந்து லாபம் கிடைக்கும். நம்ம கிட்ட அதை தான் வந்து கேட்டிருக்கிறாங்க, நாம அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்.